வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுல் ஃபார்ம் பண்ணுறது தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அன்லிமிட்டடாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வுல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் குறைந்த செலவின் மூலியமாக அதிகமாக பயன்படக்கூடிய இந்த ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ கூட ஒரு அயன் காலம் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி கொண்டு இறந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அயனை தந்து கொண்டு இருக்கின்றான். இது மாதிரி பல அயன் காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகி நமக்கு அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அயன் கிடைத்து கொண்டே இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அயன் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அயன் ஃபார்மையும் வந்து பாருங்கள், வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வுல் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபார்ம் செய்யணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்கள். அப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வுல் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் பர்சனில் போட்டுட்டு நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் ஃபார்மில் நமக்கு எவ்வளோ அயன் கலெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அயன் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 37 அயன் இருக்குதுங்க. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கேம் விளாட்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அயன் காலம் ஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க. இது பக்கத்துலேயே இருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோடில் எப்போ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சனோ அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஃபோன் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கேமுக்குள்ளார வந்திருக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி தீவு மாதிரி இருந்தது, ஆனால் நல்ல பெரிய இடமாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வுல் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பிளாக் தோண்டிக்கோங்க. 1 2 இருங்க 1 2 3 4 ஓகேங்களா? 4 பிளாக் இது மாதிரி தோண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இருங்க, அந்த அப்சர்வர் எடுத்துக்கிறேன். அந்த அப்சர்வர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தரையில் வச்சுக்கோங்க. இருங்க, நான் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது மாதிரி வைக்கக்கூடாது. இருங்க, இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ டே, வீடியோ எடுக்கும்போது இப்படி சொதப்புது. ஸோ இருங்க, அப்படி கரெக்டாக எப்படா அப்படி வச்சுருந்துங்க. வச்சுட்டு இந்த மண்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கண் வாயெல்லாம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அந்த டிஸ்பென்சர் எடுத்து அதுக்கு மேலே வைக்கணும் கைஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் வச்சுக்கோங்க. பின்னாடி ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு இதுமாரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளாக் இதுமாரி தோண்டணும் கைஸ். ஓகேங்களா? 2 அடி கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தோண்டணும். அந்த எக்ஸ்ட்ரா பிளாக் தோண்டிட்டு அதெல்லாம் அப்படி மூடி விட்டுறேன். மூடி விட்டதுக்கப்புறமா செஸ்ட், இங்கே ஒரு செஸ்ட்டு, இங்கே ஒரு செஸ்ட்டு, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டை போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹாப்பர் எடுத்து அந்த செஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷனை போட்டு விட்டுறணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌச் பண்ணிவிட்டு அந்த செஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பரை கனெக்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக அந்த ஹாப்பர் மேலே ஒரு பிளாக் வச்சுக்கிட்டு அது மேலே ரெயில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரெயில் இதுமாரி போட்டுட்டு மைன் கார்ட் வித் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், மைன் கார்ட் வித் ஹாப்பரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மைன் கார்ட் இருப்பதால் இது வந்து பார்த்திங்கன்னா மைன் கார்ட் வித் ஹாப்பர். அதை வச்சுட்டு இந்த டெம்பரரி பிளாக்கை உடச்சு விட்டோன்னா இதுமாரி நமக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸ் பிளாக்கால் இது போல் மூடி விட்டுறலாம். மூடி விட்டுட்டு இந்த இடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடம் தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கை மூடக்கூடாது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது ட்ராப் டோர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதனால் ட்ராப் டோர் இந்த இடத்துல போட்டுட்டு நமக்கு தேவையான டயத்தில் அது ஓப்பன் பண்ணி செஸ்ட்லேருந்து நமக்கு பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸால் கவர் பண்ணி விட்ற வேண்டியதாங்க. ஓகேங்களா? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளாக் இப்படி போட்டு மேலே ஏறி மூடிக்கலாம். இந்த இடத்துல தேவையில்லாம வச்சுனா இதெல்லாம் அப்படி உடச்சி விட்டுக்கோங்க. வேறு ஏதாவது ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடி விட்டுருக்குறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த பக்கம் எல்லா பக்கமும் மூடி விட்டாச்சு. இப்போ உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீப்பை உள்ளார போடணும். சர்வைவல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீப்பை கொண்டு வந்து தான் இதில் போட முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் மோட் அப்படிங்கிறதுனால ஷீப்பை வந்து பார்த்திங்கன்னா எக்கை வச்சு ஸ்பான் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? எங்கடா அது ஷீப்பு? ஐயோ, ஷேர்ஸ் வருதுங்க. இருங்க, எக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்கு அப்படின்னு போட்டோன்னா அதில் எல்லா எக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். எந்த எக்குடா? ஷீப்பு இதோ இருக்குதுங்க, ஷீப் ஸ்பான் எக்கு. இதால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஷீப்பை உள்ளார ஸ்பான் ஆகிடுச்சா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு எப்படி உள் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடு வந்து தரையில் உள்ள புல்லை ஒவ்வொரு வாட்டி கடிக்கும் போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிடும்.
அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஷியர் வைக்கணும். வச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு புல்லை கடிக்கிறப்பலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் அன்லிமிட்டடாக கிடைத்து கொண்டே இருக்கும் கைஸ். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் எடுத்து அப்படி இந்த டிஸ்பென்சருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். எப்போ இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா புல்லை கடிக்குதோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் கனெக்ட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டோம். 5 நிமிஷம் கூட இல்லைங்க, இன்ட்ரோலாம் போயிட்டு ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிளான ஃபார்மு, ரொம்ப அதிகமான பொருட்களும் நமக்கு தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி ஈஸியான ஃபார்ம்லாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னங்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா புல்லை கடிக்கும் அப்படின்னு பார்த்தா கடிக்கவே மாட்டேங்குது. கடித்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உள் கிடைக்கும். அதுக்குள்ளார நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம இதுமாரி செஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆடை நம்பி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா உள் அன்லிமிட்டடாக நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 10 ஃபார்ம், ஒரு 20 ஃபார்ம் செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 20 ஆடுகிட்டேருந்து நம்ம அன்லிமிட்டடாக உள் கிடச்சிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் நிறைய கிடைக்கும். அங்கே ஒரு ஆடு இருக்குது, இப்போ இங்கே ஒரு ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறையா உள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுமாரி ஒரு இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பண்ணலாம். ஆனால் அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பலன்கள் கிடைக்காது. ஒரு 20 கிட்ட செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 20 ஆடுகிட்டேருந்து நம்மள்ட்ட அன்லிமிட்டடாக உள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போக போக நமக்கு உள்ளும் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக அங்கே பாருங்கள், என்னடா இந்த நேரம் பார்த்து கீழே விழுந்துட்டு ஷியர் ஆகிடுச்சிங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த உள் வந்து செஸ்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆடோட உள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிட்டு 3 உள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குதுங்க. சூப்பரு. இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா புல்லை கடிக்கும்போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக உள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒயிட் கலர் உள் தான் நமக்கு தேவையில்லை, வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா அந்த ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் டை பண்ணி விட்ருங்க. கலர் டை பண்ணோன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு டெம்பரரி பிளாக்கை போட்டு விட்டு ரயிலில் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கார்ட் வித் ஹாப்பரை போட்டு விட்டு இந்த டெம்பரரி பிளாக்கை உடச்சிட்டு அங்கே என்ன பண்ணமோ அதே தாங்க இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிளாக்கால் இப்படி மூடி விட்டுடலாம். இங்கே 2 இங்கே 2 வைக்கிது. இருங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சு இப்படி போட்டு விட்டுறலாம், இதை வச்சு இப்படி இங்கே போட்டு விட்டுறலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு கலர் ஆடை வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன் கைஸ். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒயிட் கலர் உள்ளே தான் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு கலர் ஆடை வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்கை ஸ்பான் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டை பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? என்ன கலர் டை இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டை அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு எல்லா டையும் கிடைக்கும். இது க்ரியேட்டிவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சர்வைவலில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? இதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபார்ம்லாம் விட பார்க்குறப்ப ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி ஈஸியான ஃபார்ம்லாம் நம்மளோட சேனல் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும்தான் கைஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா புல்லை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக கிடச்சிட்டே இருக்கும். இப்போ 5 உள் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்திருக்கின்றது. இந்த நீல கலர் மண்டையன் புல்லை கடிச்சானா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீல கலர் உள் கலெக்ட் ஆனோன்னே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லைங்க கைஸ். ஓகேங்களா? சீக்கிரமாக உள்ளே குறா. ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்கடா, செட்னு பண்ணுறா. சாப்பிட்றா, ஏன்டா ஏன் மூஞ்ச பார்க்குற? இருட்ட வேத போகுதுடா. ஏங்க இவன் இப்போதைக்கு சாப்பிட மாட்டாமல இருக்குது. நீங்களாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சாப்பிட்றா. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க, கமெண்ட்டை போட்டு விடுங்க. இருட்டிகிட்டு இருக்குதுங்க, இவன் வேறு சாப்பிட்டு தொலைய மாட்டேங்கிறான். சாப்பிட்றா, உயிர் எடுக்காரா. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்களா உள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆனிச்சு. எத்தனை 8 உள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு 20 ஃபார்ம் கிட்ட பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இங்கே கிடச்சிருச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 உள் கிடச்சிருக்குது. இது மாதிரி இங்கேயும் மாற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் கிடச்சிட்டே இருக்கும். இப்போயே நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 உள் கலெக்ட் ஆகிட்டு மொத்தமாக ஒரு 20 ஃபார்ம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 20 × 10 எவ்வளோடா அப்படியெல்லாம் நீங்கள் இதில் போட்டு விட்ருக்கோங்க. சரி, ஓகேங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு ஃபார்ம் வேணும்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி கைஸ்.